Hi everybody, North America ரைட்ஸ் பிரம்மாண்ட சாதனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் 14 வெளியாகும் அப்படின்னு ஆகஸ்ட் மாசம் 14 வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிட்டாங்க. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ப்ரொமோஷன்ல சன் பிக்சர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வெளியிட்டு சும்மா மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் ஐமேக்ஸில் வெளியாகாது, இந்த படத்தில் அமீர் கான் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் மூஞ்சில கரியை பூச்சிட்டு, அது மட்டும் இல்லை, இந்த படம் ஐமேக்ஸில் மட்டும் இல்லைடா, இந்த படம் டிஃபாக்ஸ்லேயும் வருது, 4DXலையும் வருது அப்படின்னு அதிரடியாக போஸ்டர் வெளியிட்டு சும்மா தெறிக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அமீர் கான் அவர்கள் எந்த கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்றதையும் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. அவருடைய கேரக்டர் தாகான்றது நான் ஆல்ரெடி அந்த வீடியோவை சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்க்கலாம். தேவா விஸ் தாகா அப்படின்னு இப்போ ரசிகர்கள் மத்தியில் பேச்சு நடத்திட்டு இருக்கு. ஏன்னா மிரட்டலான போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அவர் அந்த பைப்பு, அந்த சிகரெட்டு குடிக்கும் அந்த தோரணம் இருக்குது, அந்த புகை அப்படியே பறகும் அந்த அற்புதமான அவருடைய காதில் கடுக்கன் போட்டிருக்காரு. இது போல் ஒரு தோற்றத்தில் நம்ம அமீர் கானை பார்த்ததே இல்லை. மரண மாசா இருக்குது. கண்டிப்பாக ரோலக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனிமேல் இவருடைய கேரக்டர் தாகான்னு தான் பேசுவாங்க. எழுதி வச்சுங்க, இது நடக்கும். அவரே சொல்லியிருந்தாரு, லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் படம் வேற மாதிரி அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலுமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, கேரளாவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னப்பா இது, இன்னும் படமே வரல, என்ன கேரளாவில் யார் வாங்கினாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி இப்போ தேட்டர் உரிமையாளர்கள் டிக்கெட்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, டிக்கெட் பற்றாக்குறையா அங்கே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு ஆல்ரெடி விற்று தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மரண மாஸ். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அனிருத் அவர்கள், லோகேஷ் அவர்கள், இவங்களுடைய ரசிகர்களும் அங்கே இருக்காங்க. அதனால கேரளாவில் பார்த்தீங்கன்னா மாபெரும் சாதனை படைக்க போகுது முதல் நாள் வசூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன அதிர்வலை ஏற்படுத்துன்னு நினைச்சாலே இப்பயே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு. இந்த படத்தை பிரித்தி ஐயங்கார் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க நார்த் அமெரிக்காவில். எவ்வளோ கொடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடிங்க. இதெல்லாம் வரலாற்று சாதனை. இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியே கிடையாது. ஏன் இந்திய படம் கூட இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. உண்மையிலுமே வேற லெவல். ஏன்னா இந்த படம் ஐமேக்ஸ்லையும் வருது, டிஃபாக்ஸில் வருது, 4DXல வருது. இதெல்லாம் புதிய தொழில்நுட்பத்தில் கலக்க போகிறார் தலைவர் வேற லெவல். இது 4DX டிபாக்ஸ்ன்றது நம்ம சீட்டு சீட்லேயே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சீட்டு அந்த படத்தை நம்ம பார்க்கக்குள்ள அந்த உணர்வுகளோடு ஒத்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே என்ன நடக்குதோ அது நம்மக்கிட்ட எதுவும் நடக்கிற போலே இருக்குமா. அப்படி ஒரு அருமையான ஒரு தோற்றம் இந்த புதிய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது, வித்தியாசமான அனுபவம். நான் தான் முன்னாடியே சொன்னேன், கூலி படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு கண்களுக்கு மட்டும் விருந்து இல்லை, அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோலே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த சீட்டில் உட்காந்தா சீட்டே மோஷன், அதாவது அப்படியே சீட்டே நகருமா. அதுக்கு நம்ம பார்க்குற காட்சிகள் எப்படி இருக்கோ அதோட நம்ம ஒத்து போகுமா, நமக்குள்ள நடக்கிறா போல, நம்ம கிட்ட நடக்கிறா போல அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வேற லெவலுங்க. வெயிட் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் கேட்கக்குள்ளேயே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எப்படா படம் ரிலீஸ் ஆகும், இந்த மாரி ஒரு அனுபவத்தை நம்ம புதியது இது வரைக்கும் இந்தியாவிலேயே வந்தது கிடையாது. இந்த டிபாக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறோம்ல, இது இந்தியாவிலேயே முதல்ல நம்ம கூலி படத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை. இது வரலாற்று சாதனை அப்படி சொல்லலாம். ஓகே நண்பர்களே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருந்து ஓவர்சீஸ் வரைக்கும் தலைவர் கலக்கிட்டாரு, மிரட்டிட்டாரு. ஓடிடியும் மிரட்டிட்டாரு. உங்களுக்கு ஓடிடியில் தலைவருடைய கூலி 125 கோடியிலிருந்து 150 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா இது 8 வாரங்கள் அப்படின்னு யோசனை பண்ணீங்க. 8 வாரத்துக்கே 125 கோடியிலிருந்து 150 கோடி, இதுவே பெரிய சாதனை. ஆனா பழையபடி 4 வாரங்களா இருந்தா எப்படி இருக்கும், மரண மாசா இருக்கும் இல்லைங்களா. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் பிரம்மாண்ட சாதனை படைக்க போது. உங்களுக்கு தெரியும், ஓவர்சீஸ்ல 90 கோடியிலிருந்து 100 கோடி அப்படின்றது ஆல்ரெடி ரூமர் தான். ஆனால் எப்போ உறுதியாகுன்னா சன் பிக்சர் சொன்னாதான். ஆனால் சன் பிக்சர் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஆந்திரா, கேரளா இதெல்லாம் பயங்கரமான ரேட்டுக்கு விற்றுருக்கு. கர்நாடகாவில் 22 கோடிக்கு தான் போகும்னு நினைச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 கோடி ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 60 கோடி ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வேற லெவலுங்க. இந்தமாரி எந்த படமும் சாதிச்சது கிடையாது.
எல்லா வகையிலையும் தலைவர் சன் பிக்சருக்கு லாபத்தை கொடுத்துருக்காரு. படம் வர்றதுக்கு முன்னாடியே 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி, இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நார்த் அமெரிக்காவில் 30 கோடி கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ திரையரங்குகளை வெளியாகும் அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.